சங்கீதம் 119:2 வாசிங்க. அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. 14 பிரகார செல்வத்தின் கனி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் கனி கூறுகிறேன். 129 உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கைக்கொள்ளும். 167 கர்த்தாவே, என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய சாட்சி பெரிய சாட்சி. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னாக்கா இங்க பாருங்க, செம்ம அதிசயம் நம்ம சபையில் நடுவில் ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்க எல்லாருக்கும் தெரியும். 19ஆம் தேதி எனக்கு அடிபட்டுச்சு. ஒரு ஆட்டோவில் போய் ஆட்டோவில் 3 வீல் அப்படியே மேலே கவுத்துக்கிட்டு எல்லாமே போய் கீழே மாட்டிக்கணும். எனக்கு கையில் அடிபட்டுச்சு. எல்லாருமே தெரியும் உங்களுக்கு தான். ஆனால் ஸ்டான்லிக்கு போய் ஒரு மாவு கட்டை போட்டு விட்டாங்க. இல்லையா, அவன் அந்த சீட்டில் எழுதிருக்கிறான், ஆப்ரேஷன் பண்ணணும், கையை அசைக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். எப்போது 19ஆம் தேதி சனிக்கிழமை போன மாதம். ஞாயிற்றுக்கிழமை 3ஆவது வாரம் இங்கே வரணும். இல்லையா, என்ன பண்ணுவேன், அந்த மாவுக்கட்டோடு வந்துட்டேங்க. இல்லையா, மாவுக்கட்டோடு வந்து என்ன பண்ணேன், நல்லா ஆண்டவரை நம்ம ஆராதிச்சோம். நல்லா திரளான ஜனங்களாக இருந்தது. ஒரு அபிஷேகம் நல்லா அருமையாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சுது. திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் போய் உட்காந்து என்ன பண்ணுறேன், இந்த வேலை இப்படி பண்ணுறேன். என் பொண்ணாடி கற்றுது, அசிங்கக்கூடாதுன்னு சொன்னான். நீ ஏடாகூடமாக பண்ணி அதெல்லாம் ஆயிடுச்சுனாக்கா யார் பார்ப்பாங்க அப்படின்ட்டு. இல்லையா, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், சரி எதோ சத்தம் கேட்குது சொல்லிட்டு இங்கே வந்து உக்காந்துட்டேன். இல்லையா, பெத்தல்ல பெத்தல்ல நல்லா சொல்கிறேன்னு கேட்டுங்க. ஆள் ஒரு உலாவுறாருங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு சபையை விட்டு போகாதீங்க. இந்த சபையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உலாவி கொண்டு இருக்கிறாரு. இல்லையா, வெள்ளிக்கிழமை ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வந்தால் பேண்ட் அடிச்சுன்னு உக்காந்துக்கிறாங்க. பேண்டை அடிக்கிறதே யாருமே இல்லை. இல்லையா, நான் வந்தேன் அங்கேருந்து, சரி இந்த கட்டை போட்டுக்கிறேன், எங்கள் எப்படி பேண்ட் அடிக்கிறது, இந்த அம்மா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா, பேண்ட் அடிக்கிறது சொன்ன கூட ஒரு சேரை எடுத்து வச்சு போட்டு இஷ்டத்துக்கு அடின்னு பேண்ட் அடித்தேன். இல்லையா, பேண்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். போகிற வழியிலே ஒருத்தன் கேட்டான். பார்த்தீங்கன்னா என் பேர் என்ன கேட்டினா கட்டிங் தாஸு. சென்னை வேசார்படியில் குடிகாரன் கட்டிங் தாஸு. கட்டிங் தாஸுனால அசோக் பில்லர் முதல் கொண்டு முல்லை நகர், ஏழு நகர் பிரிட்ஜு வரைக்கும் ஃபேமஸான ஒரு ஃபிகர் நான். இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தன் என்னை பார்த்துட்டான். வாடா மச்சான் அப்படின்னா, என்னடா ஊழியம் செய்கிறன்ற ஊழியக்காரன்ற பாரு, நான் எப்படி பாரு, என் கூட நீ கெஞ்சாச்சு நிரும்போது குச்சி நிரும்போது ஒரு நோயும் உனக்கு வராத. இப்போ என்னடா உனக்கு கையில் கட்டை போட்டு வச்சு எடுக்கிறேன், என்னடா ஏசப்பா அப்படின்னா. நீட்டாக 3 ரூபா கொடுத்து ஒரு பில்லட்டை வாங்கிட்டு வந்தேன். இல்லையா, வீட்டில் போனேன், நல்லா கையை போட்டு பில்லட்டை போட்டு அந்த கட்டை அவுத்து போட்டேன். எனக்கு இல்லை ஆண்டவரே, உனக்கு இது. இல்லையா, இந்த அசிங்கம் எனக்கு இல்லை, உனக்கு தான் இந்த அவமானம். இன்னைக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, அந்த கட்டை போட்டு யாரும் கூட சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து போட்டேன். இல்லையா, பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பார்க்குறேன், ப்ரெஸ் பண்ணுறேன் கையை, அப்படியே எலும்பு ஒஞ்சி போச்சு, எலும்பு கிராக் ஆச்சுன்னு சீட்லேயே எழுதிக்கிறான். எக்ஸ்ரேலாம் பார்த்தாங்க, ஆனால் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. இல்லையா,